ரெடி. வெஜிடபிள் சொதி. இது வந்து மதுரை ஸ்பெஷலு. மதுரை கீழே சவுத்தில் தமிழ்நாட்டில் போனால் இது ரொம்ப ஃபேமஸ். திருநெல்வேலி, மதுரை அதிலலாம். இது வந்து சொதி. சொதிப்பா சொதின்னு பேர். இதில் வந்து பருப்பு கிடையாது, புளி கிடையாது. ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் பண்ணுறதுனால. இதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் வந்து தேவையான பொருள் என்ன? இதுக்கு வந்து மெயினாக வந்து அதை பார்த்தே வேணும்னு சொல்லி தேவையான பொருள் வந்து முட்டைக்கோசு ஜாஸ்தியாக வேணும் எல்லா காய்கறியை விட. முட்டைக்கோசு. அப்புறம் இப்போ வந்து ஒரு 6 பேருக்கு வேணும்னா நான் சொல்கிற அளவு பண்ணால் சரியாக இருக்கும். முட்டைக்கோசு 2 கப்பு. எங்காட்டில் வந்து நிறையா தேவையில்லைன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியாக இருக்கும். கேரட் 1 கப்பு. உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வேணும், ஏன்னா அது குழன்னு போயிடும். உருளைக்கிழங்கு 1/2 கப்பு. அவரைக்காய் 1 கப்பு. பரங்கிக்காய், இந்த பம்கின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா தனித்தனியாக வைக்காமல் இதில் போட்டேன், உங்களுக்கு தெரியும் அந்த காய்கறின்னு. கத்திரிக்காய் 1 கப்பு. அப்புறம் மொச்சக்காய்னு மொச்சை இதுன்னு இருக்கும். அது கிடைக்கலைன்னா ஊரில் அது கிடைக்காது. அதனால அதுக்கு எங்கேயுமே நான் அது இல்லைன்ட்டு பட்டாணி தான் போட்டிருக்கேன். இந்த க்ரீன் பீஸ் கிடைக்கும், அது ஒரு 1/2 கப்பு. முருங்கைக்காய் தேவையான போட்டுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் போட்டால் அது இதோடு வேகும்போது குச்சி குச்சியாக வந்து நாக்கில் தான் சிக்கிக்கும். அப்படி வேணும் முருங்கைக்காய் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா இதெல்லாம் 3/4 வெந்ததுக்கப்புறம் கடைசியாக போட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஆற்றுல என்ன காய் உண்டோ அதெல்லாம் போடலாம். வாழைக்காய் மெயினாக வந்து முட்டைக்கோசு, அப்புறம் வாழைக்காய், சௌச்சோ, பரங்கிக்காய், அவரைக்காய், முக்கியமாக அவரைக்காய் வேணும். அப்புறம் வேறு எது இருந்தாலும் போடலாம். சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, பட்டாணி, இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து தேங்காய் பால். தேங்காவை அரைச்சி பால் பிழிஞ்சு, முதல் பால் இது திக்காக இருக்கும், 2வது பால் தண்ணியாக இதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அரைக்கிறதுக்கு வந்து 2 எடுத்து வைங்க. அப்புறம் வந்து பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் ஒரு நல்ல காரமாக, ஏன்னா ஃபுல்லாக தேங்காய் பாலில் இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். மிளகா பொடியெலாம் கிடையாது, அதனால ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா கீரி போட்டு 2 மிளகையும் போட்டு தாளித்து இறக்கணும். இதெல்லாம் வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸு. முதல்ல என்ன பண்ணணும், இந்த கரிகாலெலாம் நல்லா இது பாருங்க, இது மாதிரி பெருசு பெருசாக உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றதுனால நான் சேர்த்தே போட்டேன். தண்ணி இதை வந்து கொஞ்சம் தண்ணியும் அந்த 2வது தேங்காய் பால் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக இதோட ஸ்பெஷாலிட்டியே அந்த தேங்காய் பாலில் வேக விடுறது தான். பெருசு பெருசாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுங்க. இந்த காயும் ஃபுல்லாக தேங்காய் பால் விட முடியாது, அதனால தேங்காய் ஆக்சுவலாக ஒரு மூடி தேங்காய் வேணும் இதுக்கு. இவங்க இந்த இது டெசிகேட்டட் கோகோனட்லாம் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி எண்ணெய் வாசனை வரும். அதனால் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். இதை போட்டு தண்ணி விடுங்க, ஓரளவுக்கு தண்ணி விட்டு இந்த 2வது தேங்காய் பால், இது தண்ணியாக இருக்கு இல்லையா, இதை 2வது தேங்காய் பாலை விட்டு, அப்புறம் இதில் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு வேக விடணும். இதில் மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு வேக விடுங்க சார். அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து இது பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் இதான். தேங்காய் பால் 2வது தேங்காய் பாலில் விட்டு அதையும் போடணுமா? எல்லாத்தையுமே தான், காய்கறி எல்லாம் மறந்து. ஓஹோ, அதில் வந்து இது இந்த இந்த முட்டைக்கோசையும் போட்டுருங்க. மெயினாக அதுதான் நிறைய வேணும். ஸோ முட்டைக்கோசையும் போட்டு எல்லா காய்கறியும் நான் நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே போட்டு, அந்த இது பிடிச்சிருக்க எது அதையும் தான் மொச்சக்கொட்டைக்கு பதிலாக இதையும் போட்டிருக்கு. உங்கள் ஊரையும் இதான் கிடைக்கும், க்ரீன் பீஸு, அதை போட்டுக்கலாம். மொச்சக்கொட்டைலாம் இங்கே கிடைக்கும், ஆனால் என்னமோ போய் வாங்கிடல, அதனால போடல. இது எல்லாத்தையும் போட்டு மெயினாக வந்து இந்த 2வது தேங்காய் பால் போட்டு, அதுவும் தண்ணி ஃபுல்லாக தேங்காய் பால் விட முடியாது, அதனால தண்ணியை விட்டு விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, அவ்வளோதானே? ஆமாம், கொஞ்சம் வேகட்டும். அடுத்த ஸ்டெப்பை காமிக்க. வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஓஹோ, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். அடுத்த ஸ்டெப்பை காமிக்கிறேன்.